சொன்ன தெய்வ வதனங்கள் ஆறும்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எங்க இருக்குன்னாக்கா 5ஆம் திருமுறையில இருக்கு. 2வது திருத்தணியை பற்றிய பாடல்கள் நிறைய இருக்கு. ஆனா வள்ளல் பெருமானார் திருத்தணியைக்கு சென்றதாக வரலாற்றில் இல்லை. ஏனென்றால் தனியாச்சலம் போய் சாரேனன்னு பாடுறார். எனவே 5ஆம் திருமுறையில இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நமக்குள்ள ஒரு சிக்கல் இருக்கு. நான் விருதுநகர் போயிருந்தேன் சொற்பொழிவுக்காக. இதயம் நல்லெண்ணெய் குரூப் கூப்பிட்டாங்க, போனேன். அங்க ஒரு குடும்பத்தார் என்ன செய்யறாங்கன்னா 6ஆம் திருமுறையில இருக்கிறத மட்டும் படிக்கிறாங்க. முதல் 5 திருமுறையை படிக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா தெய்வங்களுமே உன்னுடைய சாயலாக நான் பார்த்தேன்னு 6ஆம் திருமுறையில எழுதியிருக்கிறாங்க. 2வது உங்களுக்கு தெய்வ வழிபாட்டை விட்டுவிட்டு மற்ற எல்லாவற்றையும் படித்தீர்கள் என்றால் மனிதனுக்குரிய நீதிகள் நெறிமுறைகள் எல்லா பாடல்களிலும் இருக்கு. மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் திருவருட்பாவை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே முதல் 5 திருமுறை யாரும் புறக்கணிக்க கூடாது. 6ஆம் திருமுறை ஏன் வெளியிட வேண்டாம்னு சொன்னாங்கன்னா அது ரொம்ப அதீத நிலை, மேலான நிலை. யாருமே அருட்பாக்கு உரை எழுத முடியாது என்னை பொறுத்த வரையிலும் மனித நிலையில. ஏன்னா அப்படிப்பட்ட அனுபவ நிலையில் பாடப்பட்டவை. அந்த பாடல்களை நாம் படித்து உணர்ந்து, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, நிறைய படிக்கிறாங்க. ஆனா இப்ப கருத்தரங்கு ஒண்ணுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு சென்றேன். அப்ப ஒருத்தர் என்னை கேட்டார், அது என்னன்னு இப்ப நான் நீங்க சொல்ல விரும்பல. எனவே வள்ளற் பெருமானாரை வணங்குபவர்கள் அந்த 4 வகை ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும். கோடு போட்டு வாழ்ந்தாதான் அது வாழ்க்கை. அது மாதிரி யாராலையும் முடியாது. பிறர் குற்றம் விசாரியாதிருத்தல்ங்கிறாங்க, குரூரமாக பாராதிருத்தல்ங்கிறாங்க. நம்ம யாருடைய குற்றத்தை விசாரிக்காம இருக்கிறோம்? நமக்கு அந்த அளவுக்கு மனம் பண்பட்டு வாழ வேண்டும் என்பதற்காக தான் நமக்கு வழிமுறைகளை வகுத்து தந்திருக்கின்றார்கள். நான் இப்போ நீங்க வராம இருந்ததுக்கு காரணம், எனக்கு டிஎஸ்கே பெட்ரோல் பங்க்ல வாழ்நாள் சாதனையாளர்னு ஒரு பட்டம் கொடுத்தார். நான் எதையும் சாதிக்கல, இனிமே நீங்க ஏதாவது சாதிக்கிறீங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்காக கொடுத்தாரு. அதுக்காக நான் போயிருந்தேன். அதனால என்னால வர இயலவில்லை. இந்த தர்மசாலையில் இருக்கிற வள்ளற் பெருமானாருடைய திருவடிகளை வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.